பார்த்தீங்கன்னா கோவாவில் பாஹா பீச் வந்திருக்கோம். ஸோ பாஹா பீச் செம்மையான பீச். கோவாவில் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா பேராஷூட் இருக்குது, அண்டு வந்து பார்த்திங்கன்னா போட் ரைடு இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டு 2 பேர் போகிற மாதிரி, ஒருத்தவங்க போகிற மாதிரி, இல்லை ஃபேமிலியாக தான் நான் போகணும் அப்படின்னா ஃபேமிலியாக போகிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா போட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா கோவாவை சன்செட் வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் மசாஜ் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. அழகாக நல்லா குளிச்சுட்டு அந்த சேரில் வந்து அழகாக அப்படியே நீங்கள் படுத்துக்கலாம். செம்மையாக இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபாரினர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அண்டு நம்மளோட இந்தியன்ஸ் யாருமே மிஸ் பண்ணல. எல்லாருமே ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் தான் வந்திருக்கேன். வீக் டேஸ்லேயே இவ்வளோ ரஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தெரியும் பார்த்ததில்ல. செம்மையாக பாருங்க, ரஷ்ஷை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இவ்வளோ கூட்டம். ஸோ இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கோவா மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. லைஃப்பில் வந்து ஒரு வாட்டியாவது வந்துடணும் கோவா. ஸோ வந்தீங்க அப்படின்னா பாஹா பீச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பாஹா பீச்சில் நான் என்னெல்லாம் பார்க்குறேன், என்னெல்லாம் அனுபவிக்கிறேன், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸாக பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம முடியில் வந்து பார்த்திங்கன்னா பின்னி விட்றாங்க. இது கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபேமஸ்ஸு. இந்த பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா 100 rupees தான் இது. ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து 2லேருந்து 3 சொல்லலாம் பார்த்தேன். எங்கள் வீட்டில் லைட்டாக கழுவி ஊற்றுனாங்க. ஒன்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்குது வேணாம் அப்படின்னாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்தால் ட்ரை பண்ணணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதை இப்படி எடுத்து இதில் இப்படி சொருவாங்களாம். ஸோ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் சும்மா ட்ரெண்டாக காட்டுறது செம்மையாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். வாவ், பேராஷூட்டில் பார்த்திங்கன்னா செம்மையாக ரைடு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இது வந்து ஈவினிங் வராமல் காலையில் வந்திருந்தால் அந்த பேராஷூட் ரைடெலாம் வந்து நம்ம வந்து ரைட் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சு. அதனால் பேராஷூட் ரைடு நம்மளால் போக முடியல. பட் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ பின்னாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே
இதுதான் பார்ஸு. நம்ம கடையில் எப்படி டீ கடைலாம் இருக்கும் இல்லையா, நம்ம கடையில் தெருக்கு ஒரு முனையில் டீ கடை இருக்கும். இங்கே கோவாவில் எல்லா கடையிலையும் சர்ட் இருக்கும். ஸோ அதான் கோவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வைப் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது இடம். எவ்வளோ கூட்டம் சான்ஸே இல்லை. எவ்வளோ போட்ஸ் பாருங்களேன். ஆக்சுவலாக கோவாவுக்கும் மெரினாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இவ்வளோ போட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட இருக்காது, அது ஒன்று. அண்ட் இந்த மாதிரி போட் ரைட்ஸு அண்ட் பேராஷூட் ரைட்ஸு, அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி லைட்டோட சரக்கு ரெஸ்டாரண்ட்டு, அந்த மாதிரி மசாஜ் சென்டர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுங்க. செம்மையாக இருந்தது பாருங்களேன். லைட்லாம் போட்டு செம்ம டான்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே நிறைய பேர். செம வைப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் எல்லாமே போட்டு வைப் செம்மையாக இருக்குது. கிளைமேட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ், செம மாஸ், சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணவே கூடாது லைஃப்பில். கம்பல்சரியாக ஒன்ஸ் பிஃபோர் மேரேஜ் வந்துடுங்க தயவு செஞ்சு. ஆஃப்டர் மேரேஜ் பிளான் பண்ணிங்கன்னா 10-12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கோவாவுக்கு. பிஃபோர் மேரேஜ் பிளான் பண்ண வேண்டிய இடம் கோவா, தாய்லாண்டு. தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் கோவா பிளான் பண்ணுங்கள். இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் தாய்லாண்டு. கம்மிங் சூன் நம்ம தாய்லாண்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறோம். நான் பாலாஜி, ஸோ நம்ம பேட்ராப் டீம் அப்படியே ஜாலியாக ஒரு பிளான் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் இயரில் அது எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது. இன்னும் வைப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மகா பீச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவிர்த்தரலாம், எனக்கு தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகா பீச் வந்தோம் இல்லையா. ஸோ பாகா பீச்சில் நான் என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன், என்னென்ன விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அனுபவிச்சன்றது உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இது போட்டுன்னு சொன்னல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேண்டு ரேடியமில். ஸோ ஈச் அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா, 4 பீஸ் வந்து 5 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. ஸோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட் நல்லா வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம். இருக்கிற லைஃப்பை செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப் பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ பாகா பீச் உங்களுக்கு யார் யாருக்குள்ளலாம் போகணுன்னு தோணுதோ அவங்கள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போட்டு செம்மையாக வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மோஸ்ட்லி டோன்ட் ப்ரிப்பேர். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண வேணாம். எனக்கு ஒரு 24 to 30 hours வந்து பார்த்திங்கன்னா அதில் போயிடுச்சு. நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஒன்று ஃப்ளைட் புக் பண்ணுங்கள். 3500 ஸ்டார்டிங் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார் பிளான் பண்ணிட்டீங்கன்னா 10,000 to 15,000 நீங்கள் ஃபியூல் போட்டால் போதும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். 16 hours தான் ட்ராவல், மூச்சு வாங்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்குறத உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். தேங்க்யூ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் சார்ஜஸ் கிடையாது. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். நல்லா பீச் வியூவில் உட்காந்துருந்து செம்மையாக சாப்பிட்டுட்டு போகலாம், என்ஜாய் பண்ணிட்டு. ஹிந்தி சாங்ஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி இங்கே. ஸோ ஹிந்தி மராத்தி சாங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலியோட வந்தீங்கனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கனாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலாம். I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling. செம வைப்பு, செம டயர்டாகவே ஆகிட்டேன். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாகா பீச்சில் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்.
ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயத்தெல்லாம் வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அதர்வைஸ் வேறு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு பாஹா பீச்சில் காட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மார்ட்டின் பேட்ராப்ல இருந்து. பாய்.